எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் என்னென்ன வழிமுறை 5 விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதையும் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கும் கண்டிப்பாக அது உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக என்னங்கிற ஒன்றாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க ஒன்றாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னா யார்கிட்டையும் முதல்ல பேசாதீங்க, சரிங்களா? ஏன்னா கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் நம்மளை மீறி என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் வந்துடும். அதனால் நீங்கள் பேசின வார்த்தைகள் உங்களுக்கே கூட அது பிரச்சனையாக வரலாம். நம்ம இப்படி பேசிட்டோமோ அப்படின்னு உங்களுக்கே மனவேதனைகள் தரலாம், உங்களுக்கே கஷ்டத்தை கொடுக்கலாம். இல்லைனா மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், மற்றவர்கள் மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், தேவையில்லாத சண்டைகள் கூட வரும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல யார்கிட்ட பேசாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கோங்க, மூளைக்கிட்ட பேசுங்க, உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எனக்கு கோவப்பட அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூளைக்கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் நம்ம இன்றைக்கி கோவப்படாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சரிங்களா? அமைதியாக இருக்கிறதுக்கு உங்களை நிதானமாக வைப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கவனம் பேசாமல் அமைதியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செயல்படுங்க, அமைதியாக இருங்க. யார்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அது கல்வியாகட்டும் இல்லை தொழிலாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைய செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களை பேசுகிறதுக்கே ஒரு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்க முடிவு எடுத்திங்கன்னா முதல்ல நீங்கள் அமைதியாக இருந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அமைதியாக இருந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க, சரிங்களா? அமைதியாக இருந்து யோசனை பண்ணுங்கள். மற்றவர்கள் நீங்கள் அப்படி இருங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் மனசில் எதுவுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க, சரிங்களா? அதெல்லாம் உங்கள் மனசில் எதுவுமே ஏற்றாதீங்க, அவாய்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கீங்க அப்படின்னா, நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், அதை மற்றவர்களிடமே நீங்கள் சொல்லாதீங்க, சரிங்களா? நான் இப்படி பண்ணாமல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க, உங்கள் செயலில் காமிங்க, சரிங்களா? நீங்கள் என்னவாகணும், என்னவா செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் செயலில் காமிங்க, செயல்படுத்துங்க, சரிங்களா? அதனால் தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்றாமல் செயல்படுத்துங்க. ரெண்டாவது, சரிங்களா? அடுத்து மூணாவது விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மற்றவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைனா மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். அப்படின்னா அப்படி இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்பவும் நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும். பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறத தவிர்க்கலாம். அமைதியாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி வந்துடலாம் பிடிக்கலைன்னா, சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களை குறை பேசாதீங்க, மற்றவர்களும் உங்களை குறை பேசுகிற அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல நடந்துக்காதீங்க, சரிங்களா? இது மூணாவது ஸ்டெப். நாலாவது, உங்கள்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் பேச வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனைவியாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும் இல்லை கணவனாகட்டும் இல்லைனா நண்பர்களாகட்டும் இல்லை சொந்தக்காரங்களாகட்டும், இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்கள 5 நிமிடம் காதை கொடுத்து கவனிங்க. அப்படி நீங்கள் கவனிக்கலைன்னா என்ன தான் பேசுனாலும் காதை கொடுத்து கவனிக்க மாட்டேங்கான், அப்படின்ட்டு என்ன பேசுனா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யாராச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடம் காதை கொடுத்து முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட மனம் விட்டு கேட்கலாம், சரிங்களா? இது 4வது வழிமுறை. அடுத்து 5வது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த முடிவை செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த முடிவை கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசனை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒரு 5 நிமிடம் தனியாக இருந்து யோசித்து பாருங்கள். அந்த யோசித்து பார்த்துட்டு அதன் வழிமுறைகள் அந்த செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத 5 நிமிடம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுத்துங்க. உடனே அதை டக்குன்னு எடுத்துன்னு பண்ணாமல் இதையுமே ஒரு அமைதியாக இருந்து 5 நிமிடம் தனியாக இருந்து அதை என்னென்ன இதுன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும், சரிங்களா? அடுத்து இன்னொன்று, நம்ம பக்கத்து வீடாகட்டும், பக்கத்து உள்ளவர்களாகட்டும், இல்லைனா நம்ம சமூகமாகட்டும், இல்லை நம்ம வெளியில் தொழில் பார்க்குற இடமாகட்டும், நமக்கு இவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு மேலே அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு என்றைக்குமே யாருமே அவங்க மேலே வச்சு எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் குறைச்சி அவங்க மேலே வச்சு பார்க்காதீங்க.
கடவுள் இந்த நிமிஷம் உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த இந்த இப்போ நமக்கு இருக்கிற இடத்த வந்து மனநிறைவை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும். ஸோ நீங்கள் நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை உங்கள் மனசில் இருக்கணும். யாரையுமே மேல் நோக்கியோ இல்லை யாரையுமே குறைச்சோ நீங்கள் மேலேயோ அவங்க மற்றவங்க குறைச்சோ அப்படி விடக்கூடாதுங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம இப்போ இருக்கிற இதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை மனநிறைவை எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலே சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக தான் போகும். சரிங்களா? நான் சொன்ன இந்த 5 விஷயம் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. நீங்கள் இப்போ நான் பேசுனதை வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே பின்பற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, இந்த உடைய 5 முக்கியமான விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் நண்பர்களே.